இந்த நற்கருணை நாதரோடு நமக்கு இருக்கும் உறவை மேன்மைப்படுத்திக் கொள்ளதான் ஒவ்வொரு திருவலியும் எப்பொழுதெல்லாம் அந்த திருவலிக்கு நாம் நேரத்தோடு வருவதில்லையோ அப்பொழுதெல்லாம் நாம் நற்கருணை நாதரை நாம் துன்பப்படுத்துகின்றோம். நிச்சயமாக எப்பொழுதெல்லாம் இந்த திருவலியில் நாம் முழுமையாக பங்கு கொள்வதில்லையோ அப்பொழுதெல்லாம் இந்த நற்கருணை நாதருக்கு நாம் விரோதமாக நிற்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது நான் என் உள்ளம் திறந்து கேட்பதில்லையோ அப்பொழுதெல்லாம் இப்பொழுது கூட இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் நம்மையே பார்த்து கேட்கும் கேள்வி, ஒவ்வொரு முறை இந்த திருபலியை நான் எந்த உள்ளத்தோடு கொண்டாடுகிறேன்? இந்த இறைவன் என்னோடு உறுதியான, நிலையான, நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கையை தான் நாம் கொண்டாட இங்கு ஒன்று சேர்கின்றோம். திருவிருந்து திருவிழா என் இதயம் திருவிழா திருவிருந்து திருவிழா என் இதயம் தினவிழா என் இயேசு தேவன் உடலும் குருதியும் உயிரில் கலந்திடும் விழா திருவிருந்து திருவிழா என் இதயம் விழா. அனுபவம் பகிர்வு விழா திருவிருந்து திருவிழா என் இதயம் தினம் விழா திருவிருந்து திருவிழா என் இதயம் தினம் விழா என் இயேசு தேவன் உடலும் குருதியும் உயிரில் கலந்திடும் விழா என் இதயம் தினவிழா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று தாய் திருச்சபையானது கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தியில் சொல்வார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்கருணை ஒரே வழிதான். நற்கருணை இல்லாமல் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஒருபோதும் நிலைத்திருக்கவோ ஒரு விசேஷ உறவோ கொண்டிருக்கவே முடியாது. இந்த நற்கருணை தான் நம்மை இறைவனோடு இணைக்கின்றது, இறைவனை நம்மோடு இணைக்கின்றது. அதே யோவான் எழுதிய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்வது போல, நான் தந்தையுள் இருப்பது போல நீங்கள் என்னுள் இருங்கள், நான் உங்களுள் இருக்கிறேன் என்று. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு நடைமுறைப்படுத்துவது ஆண்டவர் ஏற்படுத்திய நற்கருணை என்னும் திருவருட்சாதனம். இந்த திருவருட்சாதனத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் நம்மிலும் நாம் ஆண்டவரிலும் இருக்க முடியும். இன்று அப்பேற்பட்ட இந்த பெருவிழாவை கொண்டாடும் பொழுது இந்த நற்கருணை நாதருக்கு விரோதமாக நாம் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து இப்பொழுது மனம் வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடர் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டிற்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்துண்பதற்காக என் அறை எங்கே என்று போதகர் கேட்டார் என கூறுங்கள்.
அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னார். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிய பின் ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இன்று ஆண்டவருடைய இந்த மாபெரும் விழா கொண்டாடி கொண்டிருப்பதே தெரியுமோ இல்லையோ தெரியல. கோயிலில் நிறைய இடம் இருக்கு. இன்று இந்த மாபெரும் விழாவை கொண்டாடும் பொழுது ஆண்டவர் இந்த வாசகங்களின் வழியாக நம்மோடு பேசி இருக்கிறார். முதல் வாசகத்தின் வழியாக, இரண்டாவது வாசகத்தின் வழியாக, பதிலுரை பாடலின் வழியாக, நற்செய்தியின் வழியாக நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வாசகங்களின் வழியாக இந்த பெருவிழாவை கொண்டாடும் நமக்கு ஆண்டவர் தரும் நற்செய்தி என்ன? முதல் வாசகத்தில் நாம் தந்தையாகிய இறைவன் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை படிக்க கேட்டோம். எப்படி அந்த உடன்படிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள்? ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து பீடத்தின் மேலும் மக்களின் மேலும் தெளிப்பதின் வழியாக, நீங்கள் இறைவனுக்கு உரிய மக்கள், இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று மோசே தெரிவித்தார். அப்பொழுது தந்தையாகிய இறைவன் சொல்வார், நானே உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்பொழுது தந்தையாகிய இறைவன் பேசியதற்கெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உடன்படிக்கையை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது, மீட்பின் வரலாறை நாம் பார்க்கும் பொழுது, இறைவன் தன்னுடைய மக்களோடு அநேக முறை உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அநேக உடன்படிக்கை? எப்பொழுதெல்லாம் இறைவன் உடன்படிக்கையை செய்து கொள்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் அந்த உடன்படிக்கையை உடைத்து அதற்கு விரோதமாக சென்றிருக்கிறார்கள். முதல் இறைவன் மானிடரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஆதாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தான். இந்த ஒவ்வொரு உடன்படிக்கையை நாம் பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு உடன்படிக்கையை ஆண்டவர் செய்த பின்பும் அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். நான் உங்களோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு புனிதமான உறவு, ஒரு ஆழமான உறவு, ஒரு விசேஷமான உறவு. அதுதான் உடன்படிக்கை. ஆகையால் தான் திருமணத்தையும் நான் உடன்படிக்கை என்று அழைக்கிறோம். அது எல்லா உறவுகளைப் போல அல்ல. ஒரு விசேஷமான ஆழமான உறவு, புனிதமான உறவு. ஆகையால் தான் தாய் திருச்சபை திருமணத்தை உடன்படிக்கை என்று அழைக்கிறது. It is not a contract, it is a covenant.
இந்த இறைவனோடு நமக்கு இருக்கும் உறவானது அப்படி புனிதமான, விசேஷமான, ஆழமான ஒரு உறவு. அதைதான் உடன்படிக்கை எனும் வார்த்தை குறிக்கிறது. உடன்படிக்கை என்றால் என்ன? இறைவனோடு எனக்கு ஒரு விசேஷமான உறவு இருக்கிறது, ஒரு ஆழமான உறவு இருக்கிறது, ஒரு நட்பு இருக்கிறது. இந்த நட்பை அவர்கள் கொண்டாடினார்கள். ஆண்டவரும் இந்த நட்பிற்கு, இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக எப்பொழுதெல்லாம் அவர் உடன்படிக்கையை செய்து கொண்டாரோ அப்பொழுதெல்லாம் உடன்படிக்கையின் சின்னத்தை அவர் விட்டு செல்கிறார். ஒரு அடையாளத்தை, உடன்படிக்கையின் அடையாளத்தை இறைவன் விட்டு செல்கிறார். ஆதாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆதாமுக்கு சொல்கிறார், நீ 6 நாளும் உழைப்பாய், ஆனால் 7வது நாள் நீ ஓய்வெடுப்பாய், என்னோடு உன்னுடைய நேரத்தை செலவிடுவாய். அதை சப்பத் என்று அழைத்தார்கள், ஓய்வு நாள். ஆண்டவர் ஆதாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம்தான் ஓய்வு நாள், சப்பத் நாள். அதைதான் இன்று வரை யூத மக்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அது இறைவனோடு எங்களுக்கு இருக்கும் உறவை வெளிப்படுத்தும் நாள். இந்த நாளை நாங்கள் முழுமையாக இறைவனோடு செலவிடுவோம் என்று சொல்லி இறைவனை தியானித்த வண்ணமாக இன்று வரை இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் அந்த நாளை, சப்பத் நாளை கொண்டாடுவார்கள், ஓய்வு நாளை. இதுதான் நம்முடைய பாஸ்கா. ஞாயிறு நாம் அந்த சப்பத் நாளை, அந்த ஓய்வு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த நாள். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நோவாவோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். அந்த பாவம் பெருகிய பொழுது ஆண்டவரே முதல் முறை தான் இந்த உலகத்தை படைத்ததுக்காக மனம் வருந்துகிறார். தொடக்க நூலில் நாம் வாசிக்க கேட்கிறோம், படைத்தது அனைத்தையும் நல்லதென கண்டோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதையெல்லாம் ஆண்டவர் படைத்தாரோ அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், பூரிப்படைகிறார், இது நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார். முதல் முறை அவர் படைப்பை பார்த்து ஆண்டவர் வேதனைக்கு உள்ளாகிறார். அப்பொழுது பிரளயத்தால் இந்த உலகத்தை அழிக்க ஆண்டவர் முன் வரும் பொழுது நோவாவோடு, நோவாவுடைய குடும்பத்தோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். இப்பொழுது இந்த நோவாவோடு ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் எது? வானவில். ஒவ்வொரு முறை ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை செய்து கொள்ளும் பொழுது ஒரு அடையாளத்தை வைப்பார். இந்த வானவில் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நான் உங்களை அழிக்கும் கடவுள் அல்ல. நினைத்து பாருங்கள், நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் அவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியும்? இந்த வானவிலின் வழியாக ஆண்டவர் சொல்வது, நான் உங்களை தண்டிக்கும் கடவுள் அல்ல, மாறாக உங்களை அன்பு செய்யும் கடவுளாக இருக்கிறேன். இனிமேல் ஒருபோதும் நான் வெள்ளத்தால் உலகை அழிக்க மாட்டேன் முழுமையாக என்று சொல்லி அந்த அடையாளத்தை வைக்கிறார், அவருடைய உடன்படிக்கையின் அடையாளம். அதைத் தொடர்ந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம். இன்றைய நற்செய்தி, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், மோசேயோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். மோசேயின் வழியாக இஸ்ரவேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை. தாவீது அரசரோடும் ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து கொண்டார். தாவீதினுடைய அரசனுடைய ஆட்சி என்றென்றும் இருக்கும் என்று சொல்லி அந்த தாவீது அரசனோடு ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் தான் எருசலேம் தேவாலயம். மோசேயோடு ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் தான் 10 கற்பனைகள். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த 10 கற்பனைகளை, 10 கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தார் என்று சொல்லி அந்த 10 கட்டளைகளை உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவர் கொடுக்கின்றார். இப்படி இந்த மீட்பின் வரலாறில் அநேக உடன்படிக்கையை ஆண்டவர் செய்கின்றார். இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக மக்கள் செல்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்த நம்மோடு உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் ஒரு நிலையான, உறுதியான, நிரந்தரமான உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று முன் வரும் பொழுது இந்த உடன்படிக்கையை
மிருகங்களின் இரத்தத்தினால் அல்ல, என்னுடைய ஒரே மகனின் இரத்தத்தினால் நான் முத்திரையிட்டு பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதைதான் 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை பிரசன்னத்துக்கு செல்கிறார். அவருடைய இரத்தத்தோடு, மிருகங்களுடைய இரத்தத்தோடு அல்ல, அவருடைய இரத்தத்தோடு. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரே சொன்ன வார்த்தைகள், இது உங்களுக்காக சிந்தப்படும் உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார். இது உங்களுக்காக சிந்தப்படும் உடன்படிக்கையின் இரத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இறைவன் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கும், ஆதாமோடும் மோசையோடும் நோவாவோடும் அபிரகாமோடும் ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு நபரோடு அல்லது ஒரு குடும்பத்தோடு முதல் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை ஆதாமோடு. தொடர்ந்து நோவாவுடைய குடும்பத்தோடு, அபிரகாமோடு, ஒரு நபரோடு ஆண்டவர் அல்லது ஒரு குடும்பத்தோடு ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மோசையில் ஆண்டவர் ஒரு இனத்தோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார், இஸ்ரவேல் மக்களோடு, ஒரு இனத்தாரோடு. இப்பொழுது ஒரு நபர் அல்ல, ஒரு இனம். இட் இஸ் நோ மோர் அ பர்சன் பட் அ கம்யூனிட்டி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் செய்து கொண்ட உடன்படிக்கை ஒரு இனத்தோடு அல்ல, இந்த மானுட குலத்தோடு. இது உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் எனது ரத்தம் என்று சொன்னார். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உரியவர் மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரில் விசுவசிக்கிறார்களோ அவருக்கெல்லாம் அவர் சொந்தம். இது உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் எனது ரத்தம் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தந்தையாகிய இறைவன் ஒரு நிரந்தரமான, நிலையான, உறுதியான உடன்படிக்கையை எல்லோரோடும் செய்து கொள்கிறார். இனிமேல் ஒரு உடன்படிக்கை கிடையாது. ஏனென்றால் இந்த உடன்படிக்கையை அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக செல்ல முடியும், விரோதமாக செல்ல முடியும். நாம் ஆதாமிலிருந்து பார்க்கிறோம். ஆதாமோடு ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து கொண்டார், ஆதாம் அந்த உடன்படிக்கையை உடைத்தார். நோவாவுடைய குடும்பம், அபிரகாம், மோசே, இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்படி அந்த மக்கள் உடைத்தார்கள்? அந்த உடன்படிக்கையின் சின்னமாகத்தான் அந்த 10 கற்பனையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த முதல் கற்பனைக்கு விரோதமாகவே அவர்கள் பாவத்தை செய்தார்கள். உனக்கு இறைவன் நாமே, நம்மை தவிர உமக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் அந்த கற்பனைக்கு விரோதமாகவே பாவத்தை செய்தார்கள். இப்படி இந்த மீட்பின் வரலாறை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த நட்புக்கு விரோதமாக, இந்த விசேஷமான உறவுக்கு விரோதமாக மக்கள் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக சென்று கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இந்த மாபெரும் ஒரு உடன்படிக்கையை, நிலையான உறுதியான உடன்படிக்கையை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கைக்கு நம்முடைய பதில் என்ன? இன்று இந்த பெருவிழாவை கொண்டாடும் பொழுது நம்மையே பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நான் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் உங்களுக்கு மறைவுரையின் தொடக்கத்தில் சொன்னது போல, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து கொண்டாரோ அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இறைவன் நம்மோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம் தான் நற்கருணை. எல்லா உடன்படிக்கைக்கும் அடையாளம் உண்டு. ஆதாமோடு செய்து கொண்டார், உடன்படிக்கைக்கு அடையாளம் உண்டு, ஓய்வு நாள் தான் அதன் அடையாளம். நோவாவோடு உடன்படிக்கையை செய்து கொண்டார், வானவில். அபிரகாமோடு உடன்படிக்கையை செய்து கொண்டார், விருத்த சேதனம். மோசேயோடு இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கையை செய்து கொண்டார், 10 கற்பனைகள். தாவீது அரசனோடு ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து கொண்டார், உன் மகன் எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்புவான். எருசலேம் ஆலயம் உடன்படிக்கையின் சின்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மோடு இறைவன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடையாளம் தான் நற்கருணை.
இப்பொழுது கேள்வி, இந்த உடன்படிக்கையின் சின்னத்திற்கு, ஆண்டவருடைய இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நாம் எப்படி தவறி சென்றிருக்கிறோம்? எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கும் இந்த உறவை நாம் சிதைத்திருக்கிறோம்? இந்த உறவிலிருந்து நாம் தூரம் சென்றிருக்கிறோம். இன்று இந்த நற்கருணை நாதருக்கு விரோதமாக நாம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து செயல்களையும் நினைத்து பார்க்கவும் ஆண்டவர் அழைக்கின்றார். வெறுமனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் கொண்டாட மட்டுமல்ல, இந்த ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்திருக்கிறோம் அநேக செயல்களின் வழியாக. இன்று அந்த செயல்களை நினைத்து பார்க்க, இந்த இறைவனை மீண்டுமாக முழுமையாக அன்பு செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த நற்கருணை நாதரோடு நமக்கு இருக்கும் உறவை மேன்மைப்படுத்திக் கொள்ளதான் ஒவ்வொரு திருவலியும் எப்பொழுதெல்லாம் அந்த திருவலிக்கு நாம் நேரத்தோடு வருவதில்லையோ அப்பொழுதெல்லாம் நாம் நற்கருணை நாதரை நாம் துன்பப்படுத்துகின்றோம். நிச்சயமாக எப்பொழுதெல்லாம் இந்த திருவலியில் நாம் முழுமையாக பங்கு கொள்வதில்லையோ அப்பொழுதெல்லாம் இந்த நற்கருணை நாதருக்கு நாம் விரோதமாக நிற்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது நான் என் உள்ளம் திறந்து கேட்பதில்லையோ அப்பொழுதெல்லாம் இப்பொழுது கூட இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் நம்மையே பார்த்து கேட்கும் கேள்வி, ஒவ்வொரு முறை இந்த திருபலியை நான் எந்த உள்ளத்தோடு கொண்டாடுகிறேன்? இந்த இறைவன் என்னோடு உறுதியான, நிலையான, நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்று சொன்னால், ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கையை தான் நாம் கொண்டாட இங்கு ஒன்று சேர்கின்றோம். திருச்சபையின் கட்டளைகளில் ஒரு கட்டளைதான் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்கிறது. என்னுடைய திருபலியின் கொண்டாட்டம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய திருபலியின் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறதோ ஆண்டவரோடு என்னுடைய உறவு அப்படித்தான் இருக்கும். நான் இந்த திருபலியை முழுமையாக முழு உள்ளத்தோடு கொண்டாடவில்லை என்று சொன்னால் ஆண்டவரோடு எனக்கு இருக்கும் உறவும் அப்படித்தான் இருக்கும். இன்று ஆண்டவர் மீண்டுமாக இந்த பெருவிழாவின் வழியாக நம்மோடு செய்து கொண்டிருக்கும் இந்த உடன்படிக்கையை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகின்றார். உங்களோடு நான் ஒரு விசேஷ உறவை கொண்டிருக்கிறேன். அந்த நட்பு தான், அந்த உறவு தான் நம்மை அழைக்கின்றது. அந்த அன்பு தான் நம்மை அழைக்கின்றது. இந்த நற்கருணை அவருடைய உறவின் அன்பின் அடையாளமாக இருக்கிறது என்பதை மீண்டுமாக உணர்ந்தவர்களாக நம்முடைய உளமாற நற்கருணை நாதரை கொண்டாடிடுவோம், ஆராதித்திடுவோம். அந்த நற்கருணை நாதர் நம்மோடு இருக்க, நான் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்கருணை தான் ஒரே வழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிலும் நாம் ஆண்டவரிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்கருணை இல்லாமல் வேறு வழி இல்லை. ஆகையால் இந்த நற்கருணை நாதரை நாம் முழு உள்ளத்தோடு ஆராதித்த வண்ணமாக தொடர்ந்து இந்த திருபலியில் பங்கெடுப்போம். சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் நாம் நற்கருணை நாதரின் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தந்தையிடம் அர்ப்பணிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வான இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், கன்னியர், துறவியர் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். உலகமெங்கும் உள்ள நற்கனை பெயர்களில் வாழ்கின்ற இயேசுவிடம் மக்களை ஒன்று சேர்க்கும் பணியில் இவர்கள் அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா மை மன்றாடுகின்றோம். வளம் தரும் இறைவா, இன்றைய சமுதாயத்தில் பசியால் வாடுகின்ற அனைத்து ஏழை எளிய மக்களுக்காக வேண்டுகின்றோம். அனைவருக்கும் அடிப்படை தேவையான உடை, உறைவிடம், உணவு தந்து நீர் காத்தருள வேண்டும் என்று இறைவா மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, உமது அன்பின் பகிர்தலை நாங்களும் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழவும்
அதன் வழியாக நாங்கள் உமது திருமகனை ஒரே உடலின் உறுப்புகளாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். அருளின் இறைவா, நற்கரின் உருவில் உமது திருமகன் எம்மிடையே என்றும் வாழ்கிறார் என்பதை, உமது அளவற்ற அன்பை என்றும் எங்களுக்கு என்றும் வாரி வழங்குகிறார் என்பதையும் நாங்கள் என்றும் உணர்ந்திருக்க செய்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் சிலர் நற்கருணை நாதரோடு இருக்கும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளாமல், திருபலியில் ஆர்வம் காட்டாமல் இருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பங்களில் சிலர் ஆலயத்திற்கு வருவதே இல்லை, திருபலியில் பங்கு கொள்வதே இல்லை. இதே நம்முடைய ஆலயம் கிறிஸ்மஸ் நாளன்று, பெரிய வெள்ளி அன்று, ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாளன்று தமிழ் திருபலி நிறைந்திருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு ஞாயிறும் அநேகர் திருபலிக்கு வருவதில்லை என்றுதான் பொருள். இந்த நற்கருணை நாதரை முழுமையாக அன்பு செய்யாமல் இருக்கின்றோம். அவரை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அருளை கேட்போம். நம்மில் சிலர் நாள்தோறும் திருபலிக்கு வருகின்றோம். ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் அந்த உறவை மீண்டும் மீண்டுமாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் திருவலிக்கு வரும் நபர்களுக்காக இறைவனை வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். விசேஷமாக அநேகர் திருபலிக்கு வர முடியவில்லையே, அவருடைய நோயால் திருபலிக்கு வர முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக வருடங்களாக திருபலி இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்போருக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக பலியிட்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாக உமோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த உடன்படிக்கையை, நீர் எங்களோடு செய்து கொண்டிருக்கும் இந்த உடன்படிக்கையை நீர் முத்திரையிட்டு காத்திருக் கொண்டிருக்கிறீர். இந்த உடன்படிக்கையில் நாங்கள் இன்னும் ஆழமாக வளர, இந்த உடன்படிக்கையின் மேன்மையை புரிந்து கொள்ள, இந்த உடன்படிக்கையை உள்ளமாற வணங்கிட தேவையான அருள் வரங்களை தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை வணங்குகிறோம், நம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மீண்டுமாக இயேசுவே உம்மை. உளமாறு நாம் நற்கருணை நாதரை வணங்கிடுவோம். உளமாறு நற்கருணை நாதரை நாம் ஆராதித்திடுவோம். இந்த நற்கருணை நாதர் தான் நம்மை இறைவனோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நற்கருணை நாதர் தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றார். உம்மை
அன்பு செய்கின்றோம். நற்கருணை நாதரோடு சில நொடிகளை நாம் அமைதியாக கழிப்போம். இது உங்களுக்காக உடைக்கப்படும் என்னுடைய உடல், இது உங்களுக்காக சிந்தப்படும் என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் திருவலியில் இந்த நற்கருணை நாதரை கொண்டாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் முழு உள்ளத்தோடும் முழு பலனோடும் முழு வல்லமையோடும் இந்த இறைவனை புகழ்ந்து பாடுவோம். எதெல்லாம் திருவலி நேரத்தில் நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கின்றதோ அவற்றையெல்லாம் அது நம்முடைய துன்பத் துயரங்களாக இருக்கலாம், நம்முடைய தோல்விகளாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம். ஆண்டவருடைய திருப்பிடத்தில் வைத்து ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்வோம். முழு திருபலிக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடம் கேட்போம். நம்முடைய பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடங்களுக்கு சரியான நேரத்தில் அனுப்புகின்றோம், சரியான நேரத்திற்கு நாம் வேலைக்கு செல்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் முழு திருபலிக்கு வர அநேக நேரத்தில் எங்களால் முடியவில்லை. இந்த நேரத்தில் அந்த உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. நான் முழு திருபலிக்கு வர வேண்டும். திருபலி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நான் உமோடு இணைந்திருக்க வேண்டும். முழு திருபலிக்கு வராத நேரங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. அதன் மூலமாக நான் உம்மை நிந்தைக்கு உட்படுத்தியிருக்கிறேன். இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நான் நிந்தை பரிகாரம் செய்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். திருபலியின் ஆசீர்வாதத்தோடு இணைந்து கடைசி ஆசீர்வாதம் இன்னும் ஆகவில்லை. இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் நம்மை இந்த திருபலியின் இறுதியில் இப்பொழுது ஆசீர்வதிக்கின்றார். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விற்று சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூயாவியோரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் நம் மத்தியில் நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார். நம்மையே முழுமையாக அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்தில் ஆராதனை பாடலை பாடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம்
ஆண்டவருடைய ஆசிரை பெற்றிருக்கிறோம். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறியது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. சர்வேசுதனுக்கு நன்றி.